உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் சொல்ற வரைக்கும் நீ இப்படியே இருக்கணும். என்ன வெற்றி, பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, நீ பயங்கரமா. சும்மா சொல்லக்கூடாது வெற்றி, உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருந்துச்சு. இந்த ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு அவங்கள மாதிரி. ஐயோ அண்ணி, ஏன் பதறீங்க? இல்ல அதெல்லாம் சேராத காதல் அண்ணி. அவங்களோட எல்லாம் எங்களை கம்பேர் பண்ணி எங்க காதல டேமேஜ் பண்ணிராதீங்க. சரி, வள்ளியும் முருகனும் மாதிரி. அவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வரும்ல, வேண்டாம். அப்போ ராமனும் சீதையும் மாதிரி என்ன, ஓகேவா அண்ணி? சூப்பர். நீங்க துளசிய பைக்ல கூட்டிட்டு போகும்போது உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். அண்ணி, அது என்னமோ தெரியல அண்ணி, அவ மட்டும் என் பக்கத்துல இருந்தானா இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி மாதிரி தோணுது. உண்மைதானே வெற்றி? அவங்க மட்டும் உங்க வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க சந்தோஷம் உங்க லைஃப் லாங் நிலைச்சு நிக்கும். நீங்களே இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னா அவங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாங்கன்னா இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ. திடீர்னு வீட்டுக்கு வந்தாளா, அது என்னால நம்பவே முடியல நீ. ஏதோ மேஜிக் மாதிரி இருந்துச்சு. மேஜிக் தான், ஆனா அந்த மேஜிக்க பண்ணது நான். என்ன நீங்க என்ன சொன்னீங்க? பாவம், நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தீங்க. அவங்கள பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு தோணுச்சு. நான் தான் ஆடிட்டர் ஆபீஸ்க்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சேன். என்ன பண்றது ஜெகன், எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்தாகணும். அது மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல் சப்போர்ட் நமக்கு கண்டிப்பா தேவை. முனுசாமி சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் இடத்துக்கு வேற யாராவது வருவாங்க. இப்பவே நம்ம அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கணும். பாத்துக்கலாம் பேபி, யார் வந்தா என்ன, கமிஷன் கொடுத்தா வேலை செய்ய போறாங்க. நான் பிசினஸ் பத்தி மட்டும் பேசல, ஃபியூச்சர்ல நமக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தேவைப்படுது. ஏன் இப்படி யோசிக்கிற? துளசியால கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும். ஈஸ்வரமூர்த்தியும் அவரோட பையனும் இப்போதைக்கு துளசிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதனால நமக்கு ஆப்போசிட்ல வேற யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் ஸ்ட்ராங்கா தேவைப்படுது. இன்னைக்கு பாத்தியா, எங்க அண்ணன் கடன் கொடுக்கணும்னு ஒருத்தன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி புதுசா பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கிறது? ரைட், நீ யோசிக்கிறது கரெக்டா தான் பேபி. நீ எதுக்கும் பயப்படாத பேபி, பாத்துக்கலாம். நான் தான் உன் கூட இருக்கேன்ல. வெற்றி, என்ன இங்க சர்ப்ரைஸா இருக்கு? ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வெற்றி. டாக்டர், அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் ஆனாங்களே, அவங்க டாக்டர் வெளில போயிருக்காரு. என்ன விஷயம் வெற்றி? இல்ல சார், அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் ஆனாங்களே, அந்த 3 பேரோட டிஸ்சார்ஜ் சம்மரிய பார்க்கலாம் தான் நான் வந்தேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, அந்த ஆளு அன்னைக்கே ரெக்கவர் ஆகி போயிட்டாரு. இது என்ன கையில? அவங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரி தான். அதுலயே எல்லாம் தெளிவா இருக்குமே வெற்றி. ஆமா டாக்டர், எல்லாமே தெளிவா போட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தேன். ஆமா, என்ன திடீர்னு சந்தேகம்? அது ஒண்ணு இல்ல, சும்மாதான். இந்தாங்க டாக்டர். அப்ப நான் கிளம்புறேன் டாக்டர். ஓகேப்பா. ஏதாச்சும் தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே வெற்றி.
டாக்டரோட பர்மிஷன் இல்லாம யாருக்கும் எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்க கூடாது, எந்த டீடைல்ஸும் சொல்லக்கூடாது. ஓகே? ஓகே சார். ரிப்போர்ட்டை பத்திரமா வை. இது துளசி கொண்டு வந்த ஃபைல் ஆச்சே. ஐயோ, விட்டுட்டு போயிட்டாளா? சிறப்பு. அப்ப இந்த ஃபைலை வச்சு நாம துளசியை மீண்டும் மீட் பண்ணலாம். கடவுளே, என் காதலுக்காக புதுசு புதுசா வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறியே. இல்ல, நான் உங்களை திட்டிருக்க கூடாது. மன்னிச்சு. உடனே போனை போட்டுருவோம். இவன் எதுக்கு கால் பண்றான்? ஹலோ மேடம், நான் வெற்றி பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. எதுக்கு காலையிலே ஃபோன் பண்ணிருக்கீங்க? இல்ல மேடம், நான் உங்ககிட்ட ஏங்க நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஒண்ணு நேர்ல வந்து டார்ச்சர் பண்றீங்க, இப்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இத பாருங்க, நீங்க ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோனை வைங்க. மேடம் மேடம் மேடம், போனை வச்சிடாதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க மேடம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் கால் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, நான் பல தடவை சொல்லிட்டேன், உங்களோட எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை. இப்ப மட்டும் நீங்க கோவப்பட்டு போனை வச்சீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. காலையிலேயே உங்க எம்டி கிட்ட செம்மையா திட்டு வாங்குவீங்க. நான் எதுக்கு திட்டு வாங்குவேன்? நான் எந்த தப்பும் பண்ணல. மேடம், ஃபைல மறந்து இங்கே விட்டுட்டு போயிட்டீங்க. ஃபைலா? எந்த ஃபைலு? எங்க வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களே அந்த ஃபைல். இல்லையே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அது என்கிட்ட தான் இருக்கு. மேடம், என்கிட்ட தான் அந்த ஃபைல் இருக்கு. நீங்க வேணா ஒரு முறை செக் பண்ணி பாருங்களேன். ஆமா. பாத்தீங்களா? ஏங்க, இதெல்லாம் உங்க வேலை தானே? நீங்களே ஃபைல் எடுத்து வச்சுட்டு இப்ப டிராமா பண்றீங்க இல்ல? ஐயோ, சத்தியமா இல்ல மேடம். நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் யதார்த்தமா தான் பார்த்தேன். ஃபைலிங் இருந்துச்சு. உங்களுக்கு உதவி பண்ணலாமே தான் கால் பண்ணேன். மேடம், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் வீட்ல இருக்கேன். நான் உடனே கிளம்பி வந்து இந்த ஃபைலை உங்க கையில கொடுத்துறேன். ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், நீங்களா வர வேணாம். அப்புறம் இந்த ஃபைல் அது நீங்க எங்க இருக்கீங்க? மேடம், நான் என்னோட வீட்ல இருக்கேன் மேடம். சரி, நீங்க எப்ப வெளியே போவீங்க? மேடம், நீங்களே வந்து எடுத்துக்கிறீங்களா? எதுக்கு மேடம் உங்களுக்கு இந்த சிரமம்? நானே நேர்ல வந்து இந்த ஃபைலை உங்க கையில கொடுத்துறேன். பொறுப்பா ஒப்படைக்கணும்ல? ஆஹா, ஒரு பொறுப்பும் தேவையில்லைங்க. நீங்க ஃபைலை வீட்லயே கொடுத்துட்டு போங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.